ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்கிட்ட ஒரு டேபிள் ஃபேன் ரிப்பேருக்காக வந்திருக்கு. இது ஓல்டுன்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. இது நம்ம பார்க்குறோம், இது வந்து ரொம்ப டைட் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் சுத்தமாக சுற்றலை. அதே மட்டும் இல்லாமல் இது காயில்லையும் பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு இருக்குது. இதில் மெயின் ஃபால்ட்டு என்ன காயில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காயில் செக் பண்ணும்போது ஃபேன் ஓடலன்னு ஃபஸ்ட்டு வயர் செக் பண்ணுங்கள். வயர் சரியாக இருக்கா இல்லையா. வயர் நல்லா இருந்தாக்கா அதுக்கு பிறகு அடுத்தது காயில் செக் பண்ணுங்கள், காயில் எப்படி இருக்குன்னு. இப்போ இது இந்த காயிலுக்குள்ளே 4 வயரு. இது புளு இருக்குல்ல, அது கோமல் வயரு. இது அப்படி இல்லை மெல்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது மெல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சு ஒவ்வொரு வயரில் நமக்கு சப்ளை கிடைக்கணும், கண்டினியூட்டி கிடைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வயரில் சப்ளை கிடைக்கல, மற்ற 3 வயரில் பார்த்தீங்கன்னா சப்ளை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரீடிங் வருது பாருங்கள். இப்போ 3 வயரில் சப்ளை இருக்குது, அந்த கோமல் வயரில் சப்ளை இல்லை. அப்படின்னா என்ன காரணம் இருக்கும்? காயில் புகஞ்சு போயிருக்குமா? இல்லை, இதிலெல்லாம் காயில் புகஞ்சு போயிருக்கிறதுக்கு வேலை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஃபியூஸ் இருக்குது. இதுக்கு பேர் ஃபியூஸு. இது இப்போ ஒவ்வொரு டேபிள் ஃபேன் லேட்டஸ்ட் ஃபேனில் பார்த்தீங்கன்னா காயிலோட கம்பெனி ஃபியூஸ் வச்சிடுறாங்க. இந்த ஃபியூஸ் ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாக்கா, ஃபியூஸ் போயிட்டுனா உங்களுக்கு கோமல் வயருக்கு மற்ற வயருக்கு சப்ளை கிடைக்காது. இது ஃபியூஸ் போனனால பார்த்தீங்கன்னா 4 வயரில் சப்ளை இருக்காது, இந்த 3 வயரில் மட்டும்தான் சப்ளை இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், மோட்டர் தான் பிரிக்கணும். மோட்டரை பிரித்து காயில் ஒரு சைடு பிரித்து பார்க்கணும். ஒரு சைடு பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபேன் குட் கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடும். இதே டைட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இது புஷ் மாற்றிடணும். சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தாக்கா சாஃப்ட்வேரும் மாற்றணும். ஃபஸ்ட் நான் பிரித்து உங்களுக்கு அதுக்கு பிறகு காட்டுறேன் அந்த ஃபியூஸ் இங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு. அது ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப ஹார்ட் வேலை கிடையாது. காயில் மொத்தமாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபியூஸ் மட்டும் காயில் ஒரு சைட் பிரித்து ஃபியூஸ் மட்டும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா காயில் நான் பிரித்து தனியாக எடுத்துட்டேன். இந்த இடம் இந்த காயிலெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல கயிறு வச்சு, இந்த கயிறெல்லாம் கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல தான் ஃபியூஸ் இருக்கும். இந்த இடத்துல அவ்வளோதான் நம்ம பிரிக்கணும். இது அவ்வளோது. இதில் பாதி பிரித்தாக்க அந்த ஃபியூஸ் தெரியும். அந்த ஃபியூஸ் எப்படி இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்து மறுபடியும் இது நம்ம கட்டி விட்டுடணும். கட்டி விட்டு நம்ம ஃபிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மோட்டர் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் நான் பிரிச்சுட்டேன். நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது பாருங்கள். இந்த இடத்துல ஃபியூஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபியூஸ் நம்ம இதில் தனியாக எடுத்து மறுபடியும் வேறு நியூ ஃபியூஸ் இந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் கொடுத்துடணும். அப்படி ஃபியூஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை டைரெக்ட் கூட நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். டைரெக்ட் கொடுத்துட்டாக்கா மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் வந்துடும். இதை பிரித்து நான் தனியாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறீங்கன்னா இதை நான் தனியாக எடுத்துட்டேன் கழட்டி. இது நியூ பீஸ் என்கிட்ட இருக்கிறது. இது மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஈஸிலி இது கிடைக்கும் நமக்கு. இது ரொம்ப விலைவாசியில் இருக்காது. இதுக்கு அதோட ஈஸிலி கிடைக்கும் மார்க்கெட்டில். இது ப்ளஸ். இதில் எப்படி ஸ்டார்ட் ஆகிருதுன்னா இதில் ரெண்டுலையுமே நம்ம கண்டினியூட்டி கிடைக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸ் போயிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி நமக்கு கிடைக்காது. நம்ம மெல்டிமீட்டர் பாருங்கள், நீ ரீடிங்கு கண்டினியூட்டி எதுவும் கிடைக்காது இதில். இது ஃபியூஸ் போயிட்டு வீணாக போயிட்டு இது புது பீஸு. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் கிடைக்கும் பாருங்கள். இங்கே ரீடிங் கிடைக்குது, பஜார் சவுண்டு கேட்குது, பீப்னா கேட்குது.
அப்போ இது நல்லா இருக்குது, அதை வீணாக போயிட்டு இதை மட்டும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மோட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் வந்துடும். அவ்வளோதான் இதில் வேலை இருக்கும், அவ்வளோதான் ஃபால்ட் வருது, அதிகமாக வருது. இப்போ லேட்டஸ்ட் ஃபேனில் கிட்டத்தட்ட எல்லா ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் தான் கையிலோட சுற்றி விடுவாங்க. இதை பிரித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதே ஃபியூஸ் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஃபியூஸ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் செட் பண்ணாக்கா நம்ம மோட்டர் நல்லபடியாக ரன் பண்ணும். அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயரு இது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த வயரையும் இந்த கெப்பாசிட்டர் வயரு, அந்த கோமல் ப்ளூ வயரு, இந்த 2 வயர் ஜாயிண்ட் அடித்து அந்த வயரோட இந்த காயிலேருந்து வர்ற ஒரு சிங்கிள் வயரு இதை அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இது டைரெக்ட் ஆயிரும். நமக்கு நிச்சயமாக நம்ம ஃபேன் வந்து நல்லபடியாக ரன் பண்ணும். நான் இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸில். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து காயில் வந்து ஒரு சைட்டை பிரித்து அந்த ஃபியூஸு அட்டாச் பண்ணி மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன். மறுபடியும் காயில் பாதி சுற்றி நீங்கள் வீடியோஸ்லேயே பாருங்கள், பாதி தான் சுற்றிருக்கேன், பாதி பல கயிறு இருக்குது, பாதி இப்போ பாதி தான் பிரித்து அதை நான் கட்டியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வயர்லேயுமே கண்டினியூட்டி வந்துச்சு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன். இப்போ வந்து ஒவ்வொரு வயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்ளை கிடைக்கும். காரணம் என்ன, ஃபீஸ் வந்து நான் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், ப்ளூவில் வரல, கோமல் வயர் தான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரீடிங் வருது. இங்கே பாருங்கள் ப்ளூவில் வந்துச்சு ரீடிங் வருது. அதே மாதிரி பாருங்கள் இதுலேயே வருது, இதில் இப்போ 4 வயர்லேயே கண்டினியூட்டி கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இனிமேல் வந்து நான் மோட்டர் செட் பண்ணாக்க மோட்டர் கண்டிப்பாக நல்லபடியாக ரன் பண்ணும். இது தான் ஃபால்ட்டு, காயில் உள்ள ஃபால்ட்டு இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதனால மோட்டர் மாற்றிடுறாங்க, இல்லை பிரிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து புது மோட்டரோ இல்லை காயில் சுற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதுதான் மெயின் ஃபால்ட்டு வர்றது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பழைய இரும்பு கடைக்காரவங்கள்ட்ட நான் வந்து ஒரு மோட்டர் வாங்கினேன், அது என்கிட்ட இப்போ இருக்குது. இதில் இதே ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வந்து அந்த வீட்டுக்காரவங்க பார்த்தீங்கன்னா இது காயில் போய்ட்டு யாரும் சொல்லி புது மோட்டர் மாற்றி விட்டாங்க. இது வந்து இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய இரும்பு கடையில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கடை செக் பண்ணி பார்த்தாக்க இதில் 3 வயரில் சப்ளை கிடைக்குது, ஒரு வயரில் மட்டும் சப்ளை இல்லை. அப்போ நான் இதுலேயே ஃபியூஸ் தான் போயிருக்கு. இந்த ஃபியூஸ் மட்டும் மாற்றிட்டாக்க இந்த மோட்டர் ரன் கண்டிஷன். இப்போ இந்த மோட்டர் வாங்க போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கண்டிப்பாக வந்து 700 ரூபாய் 750 ரூபாய் இந்த மோட்டர் வரும். ஆனால் வந்து ஒரு ஃபீஸ் மட்டும் மாற்றினாக்க நமக்கு இந்த மோட்டர் ரன்னிங் கண்டிஷனில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரிப்பேருக்காக வருது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் காயில் டைரெக்டாக கழட்டி விட்ருங்க. காயில் தனியாக எடுத்துகிட்டு அதில் பாருங்கள் ஒரு ஃபியூஸ் இருக்கும், அந்த ஃபியூஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஃபியூஸ் போடுங்க. அப்படி இல்லாட்டி அந்த கோமல் வயரையும் அந்த கெப்பாசிட்டருக்கு வர்ற வயர் 2 ஒன்றா ஜாயிண்ட் அடித்து அதுலேயே வந்து அந்த காயிலேருந்து வர்ற ஒரு லீடு வந்து ஜாயிண்ட் அடிச்சு விட்ருங்க. நிச்சயமாக உங்கள் ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒர்க் ஆகும். இதை நான் செட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி மோட்டர் நான் செட் பண்ணிட்டேன், பார்க்குறீங்க. இதுக்கு சாஃப்ட்வேர் பூஸ் எல்லாமே மாற்றிட்டேன். சாஃப்ட்வேர் பூஸை பிடிச்சி போய் கிடந்துச்சு, அதனால் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோடு விழுந்துச்சு இதில். இப்போ வந்து புது சாஃப்ட்வேர், புது புஷ், ஃபியூஸ் எல்லாத்தையும் மாற்றி இதில் மோட்டர் பர்ஃபெக்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது ஒர்க் பண்ணதா இல்லையா, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதை எப்படி ஓடுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் செக் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணுது, இங்கே பார்க்குறீங்க அருமையாக ஒர்க் பண்ணுது மோட்டரு. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு மோட்டர், அவ்வளோதான் ஃபால்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்போ இதுக்கு தகுந்தபடி நீங்கள் கூலி வாங்கிக்கலாம். ஜாமான் போக மேற்கொண்டு கூலி எவ்வளோன்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கலாம் இதில். ஆனால் அவ்வளோ லேசான வேலை தான், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்க ஒரு ஃபியூஸ் போயிருந்துச்சு, மோட்டர் பிரித்தோம், காயில் ஒரு சைடு பிரித்து அதை ஃபியூஸ் போட்டோம், அதை புஷ் சாஃப்ட்வேர் மாற்றினோம், மோட்டர் அருமையாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு. வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. என் யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.